வாயிலாக இந்து மக்கள் நல அமைப்பின் சார்பாகவும் இந்து ஜனநாயக சார்பாகவும் கோரிக்கையாக வலியுறுத்துகின்றோம். இதைத் தொடர்ந்து இந்து ஜனநாயக பணியுடைய நிறுவனர் மாநில தலைவர் தம்பி அண்ணாதுரை அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்து ஜனநாயக பேரவை அமைப்பினுடைய நிறுவனர் தலைவர் தொண்டி அண்ணாதுரை நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் இந்து ஜனநாயக பேரவையின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுதலை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். கடந்த காலங்களிலே திமுக அரசு மதுபான கொள்கையை முற்றிலுமாக நாங்கள் அகற்றி காட்டுவோம் என்கின்ற ஒரு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டீர்கள். கருப்பு சட்டையெல்லாம் அணிந்து கொண்டு பல இடங்களிலே போராட்டத்தை இந்த திமுக அரசு செய்தது. ஆனால் ஆட்சி காலம் இன்னும் ஒரு ஆண்டு காலம் தான் இருக்குது. இதுவரை இந்த மதுக்கடையை மூடுவதற்கான எந்த திட்டத்தையும் இந்த திமுக அரசு கொஞ்சம் கூட செய்து சாதிக்கவில்லை. அதாவது மதுக்கடையை ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மதுபான கடைகள் எல்லாம் நாங்கள் உடனே மூடுவோம் என்று நாட்டு மக்களுக்கு பிரச்சாரத்திலே முன்வைத்தார்கள். அந்த முன்னேற்றத்தை எதுவும் இதுவரை நடைபெறவில்லை. சகோதரி கனிமொழி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மதுவினால் இளம் விதவைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தியை சகோதரி கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் ஊர் முழுக்க பிரச்சாரத்திலே அவர் ஊர் நடுக கூவிக்கொண்டிருந்தார்கள். இன்று அந்த கனிமொழி அக்கா எங்கே போனாங்க என்று இந்த நாட்டு மக்களுக்கு தெரியல. அப்ப நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த நாட்டு மக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றதா, மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றதா? இந்த மதுபானத்துடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களை பலாயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை முற்றிலுமாக சேதப்படுத்தி நாசப்படுத்தி இந்த நாட்டுடைய பல்லாயிரக்கணக்கான மக்களை குடியினால் சீரழித்து மருத்துவமனையிலே அல்லாடக்கூடிய சூழ்நிலைகள் இன்று ஆண்களுக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் இருக்கையில இந்த மதுபான கொள்கையை கொண்டு வந்தாரு. அதற்கு பிறகு எத்தனையோ பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றது. அனைத்து தேர்தல்களிலும் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாக்குறுதி மதுபான கடைகளை நாங்கள் முற்றிலுமாக அகற்றுவோம் என்று தொடர்ந்து வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஒரு தேர்தலிலாவது இந்த திமுக அரசு இந்த மதுக்கடையை மூடுவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா? நன்றாக சிந்தித்து பார்க்க தமிழக மக்கள், இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதுபான கடையை அகற்றுவோம் என்று தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார்கள். அது முற்றிலுமாக நடைபெறவில்லை. ஏன் சொன்னா, இன்னைக்கு இன்னொரு விஷயம் அந்த தமிழ்நாட்டில் பெரிய ஒரு கூத்து நடந்திருக்கு. நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு நடந்தது. அது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அந்த மது ஒழிப்பு மாநாடை குறிப்பாக சொல்லப்படும் என்று சொன்னால், நிச்சயமாக சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இந்த மதுபான கொள்கையில திமுக அரசுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். கூட்டணியிலிருந்து அவர் விலகணும். முதல்ல திருமாவளவன் அவர்கள் கூட்டணியிலிருந்து விலகணும். முதல்ல கூட்டணியில் இருந்து கொண்டே மதுபான கொள்கையை நாங்கள் விடைக்கு விட்டுக்கிறோம் சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக அரசுக்கு சகோதரர் திருமாவளவன் கடுமையாக நெருக்கடியை கொடுக்க வேண்டும். அவர் மதுபான கொள்கையை கைவிடவில்லை என்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருந்து திருமாவளவன் வரைய வேண்டும் என்று இந்து ஜனநாயக பேரவை சார்பாக நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசு. பெருவாரியான இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்துக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து பல திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக நான் என்ன சொல்றேன்னா, முழுவதுமாக இந்த மதுபான கடையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். அதுவும் குறிப்பாக தொண்டியிலே விரைவிலே அகற்றப்பட வேண்டும் என்று இந்து ஜனநாயக பேரவை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அகற்றப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து இயக்கங்கள், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரோடு ஒன்றிரண்டு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மதுவிற்காக எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று மட்டும் இந்த நேரத்தில் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, தமிழக அரசே 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 மதுபான கடையை மூடிடு, 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 மதுபான கடையை மூடிடு. பெண்களின் வாழ்க்கை துண்டிக்காதே, பெண்களின் வாழ்க்கை துண்டிக்காதே.
துண்டிக்காதே. பெண்கள் வாழ்வை துண்டிக்காதே. பெண்கள் வாழ்வை துண்டிக்காதே. பெண்கள் வாழ்க்கை பாழாக்காதே. பெண்கள் வாழ்க்கையை பாய்க்காதே. தமிழக அரசே, 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 மூடிடு, 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 டாஸ்மார்க்கை மூடிடு, டாஸ்மார்க்கை மூடிடு, 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 டாஸ்மார்க்கை மூடிடு. டாஸ்மார்க்கை மூடிடு. மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம், தமிழக அரசுக்கு இந்து ஜனநாயக பேரவை 89 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 89 இந்து இயக்கங்களின் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சி RSS போன்ற எங்கள் சார்ந்த இயக்கத்தின் சார்பாகவும் வரக்கூடிய காலகட்டத்திலே இந்த மதுபான கடையை தமிழகம் முழுவதும் மூடவில்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் மதுபான கடையை மூடுவதற்கான பலகட்ட போராட்டங்களை இந்து ஜனநாயக பேரவை இந்திய இயக்கங்கள் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்து இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இந்து ஜனநாயக பேரவையின் சார்பாகவும் இந்து மக்கள் நலயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.